ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலே டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே அதை அடுக்கி வைக்கணும். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் ஊரில் லோக்கல் ஹாலிடே. இன்றைக்கி வந்து மண்டக்காடு இதில் வந்து ஃபெஸ்டிவல், அதனால இன்றைக்கி லீவு. ஸோ குட்டீஸ் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ நான் யூஸ்வலாக இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போதும் சரி, இந்த வீக்கெண்ட் இந்த ஃப்ரைடே அந்த டைமில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குக் பண்ணுறது, பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அதனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குட்டீஸோட ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க பூரி கிழங்கு. ஸ்கூல் உள்ள டைமெல்லாம் நமக்கு இதை குக் பண்ணுறதுக்கு டைமே இருக்கிறது இல்லை, இப்போல்லாம் பயங்கர பிஸி. அதனால் சிம்பிள் மீல்ஸாக தான் இருக்கும் ஸ்கூல் உள்ள டைம். காலையில் பிள்ளைகளுக்கு தோசை, இட்லி, சீரியலு அந்த மாதிரி கொடுத்துட்டு லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு மோஸ்ட்டாக அதுதான் இருக்கும், ஏதாவது ஒரு காய் அந்த மாதிரி. டின்னரும் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் சப்பாத்தி அந்த மாதிரி, முக்கால்வாசி தோசை அந்த மாதிரி தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் ரைஸே எடுத்து வச்சுருவேன். அதனால் எனக்கே போரிங்காக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி நினச்சேன், இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்கிறதுனால ஃபுல் டே பசங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை குக் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு நினச்சோடனே எனக்கு வந்து முதல் ஞாபகம் வந்தது பூரி மசாலா தான். ஸோ தாளிக்கிற பொருள்லாம் நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி, யூஸ்வலாக இந்த பூரி மசாலாவுக்கு வந்து கடலைப்பருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் உளுத்தம்பருப்பு தான் போட்டிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள் கண்டிப்பாக போடணும், கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுட்டு உப்பும் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பூரிக்கு வந்து டேஸ்ட்டு, அதாவது மசாலா பண்ணுறது பார்த்திங்கன்னா சிம்பிள் தான், சேம் ரெசிபி தான், நீங்கள் பண்ணுற மாதிரி தான். ஆனால் அதை குக் பண்ணுற மெத்தடில் தான் அதோடய டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்போவுமே நான் வந்து வெங்காயம் போட்டுட்டு உப்பு போட்டுட்டு அடுப்பை லோ பண்ணி மூடி வச்சுருவேன். மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி இருக்கட்டும். அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது வந்து எதுவுமே போடல, நான் வந்து நார்மல் கோதுமை மாவில் நல்லா கொஞ்சம் நல்ல சப்பாத்திக்கு வந்து சாஃப்டாக நீங்கள் வருவணும், பூரிக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கணும். அது வெறி வச்சுட்டு அது ஊறட்டும். அது குழந்தைங்க இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:30 ஆயிடுச்சு, இன்னும் முழிக்கலை. நானே எழுப்பலை, ஏன்னா எனக்கு லீவு தானே. இதில் வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். காலையிலே பாலை காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இனி உங்களுக்கு நிறைய மாங்காய் ரெசிபி வரும், ஏன்னா எங்களோட இதில் வந்து மாங்காய் விழுந்துகிட்டே இருக்குது. இது நேற்றுள்ளது, இது இன்னைக்குள்ளது. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா கிழங்கு கறி மட்டும் வச்சு முடிச்சுட்டு அப்புறம் பசங்க வந்தோடனே பூரி போட போகிறேன். ஸோ என்னோடய செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எப்படி குக் ஆகிருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ சாஃப்டாக வெங்காயம் குக் ஆகிருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அது உங்களோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், பட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம பொட்டேட்டோ போடுறதுனால அது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னொன்று நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நான் கூடவே 2 பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது மஞ்சள் பொடி. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணலாம். ஸோ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து எந்த இன்க்ரீடியன்ட் எந்த டைமில் ஆட் பண்ணுறோம், எவ்வளோ நேரம் குக் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட எல்லா கிரேவியோட டேஸ்ட்டும் வேரி ஆகும். மற்றபடி எல்லாருமே என்னடா இது சில பேர் யோசிப்போம், நம்மளும் அதே இன்க்ரீடியன்ட் தான் போடுறோம் ஆனால் அந்த டேஸ்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறோம்ல. ஸோ அதோட மெயின் இதே வந்து எவ்வளோ நேரம் குக் பண்ணுறீங்க, எப்படி குக் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் எந்த கிரேவியோட டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிறது, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கிடைக்கிறது, அதை டிபெண்ட் பண்ணி தான். ஓகே, அடுத்த இன்க்ரீடியன்ட் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை வந்து இந்த வெங்காயத்துக்கு கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விடணும். வதக்கும்போது அந்த ரா ஸ்மெல் வந்து போகும். ஒரு 1 to 2 மினிட்ஸ் இது வதங்கட்டும். ஸோ நம்ம கடலை மாவு வந்து கொஞ்சம் வறுபட்டோன்னே ஹாட் வாட்டர் எவ்வளவு, அதாவது ரொம்ப விடாதீங்க, ஏன்னா இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ஸோ ஹாட் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது ஒரு சாஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்க போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் துண்டாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் சங்கியாக தான் வச்சுருக்கேன். கிழங்கு வந்து சதீஷுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்கணும்.
நீங்கள் வேணால் மசிஞ்சு வேணும்னா நீங்கள் அதுக்கு தக்கன மசிச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க என்கிட்ட தக்காளியெல்லாம் ஷர்மியே என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் எப்படி ஆர்த்தி தக்காளியெல்லாம் முழுசாக இருக்கிறது பிடிக்குது அப்படின்னு. அங்கே சில பேர்த்துக்கு வீட்டில் தக்காளி முழுசாக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு. ஆக்சுவலி சதீஷுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு பெருசாக இருக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து கொஞ்சம் இப்போ சிக்கன் கறியிலலாம் எண்டில் போட சொல்லுவாங்க, பெரிய பெரிய துண்டாட்டு. அது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸுக்கு தக்கன நீங்கள் இது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மசிஞ்சு வேணும்னா நீங்கள் மசிச்ச உருளைக்கிழங்கு போடுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி துண்டு துண்டாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள். நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் பூரிக்கிழங்கு ரெடி. இனி பூரியை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அடுப்பு அணைச்சிடலாம். வேணா கொத்தமல்லி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட்டாணி ஆட் பண்ணலாம், பச்சை பட்டாணி. கேர்ள்ஸ் இப்போ தான் தூங்கி எழுந்துச்சு, சும்மா இருந்து சாப்பிட்டுட்டு இருந்து சில் பண்ணிகிட்டு இருக்காங்க. குளிக்கண்டம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட செகண்ட் கப் ஆஃப் காஃபி. ஃபஸ்ட் காலையில் வந்து ஹாட் காஃபி குடித்தாச்சு, இப்போ கோல்ட் காஃபி. அதை சிப் பண்ணி குடிச்சிட்டு எனக்கு இன்றைக்குள்ள பிளாக் போஸ்ட் வந்து சீஸ் சமோசா அதை எடிட் பண்ணிகிட்ருக்கேன். அவள் அப்பா எங்கே போயிருக்கான்னு பார்த்தேன்னா அவள் விகடன் புக் வாங்க போயிருக்காங்க. ஏன்னா ஒரு சர்ப்ரைஸ் நியூஸ் இருக்குது அவள் விகடன் புக்கில். இன்னைக்குள்ள இஷ்யூவில், இந்த வாரத்துக்குள்ள இஷ்யூவில் யார் ஃபீச்சர் ஆகிருக்கா? அம்மாவோட ஸ்டோரி இருக்குதுல அவள் விகடன் மேகசினில். அதை வாங்க அப்பா போயிருக்கா. இப்போ வருவா, புக்கை எடுத்துட்டு வருவா. ஸோ அந்த மேகசின் வாங்கிட்டு வந்தோடனே நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது ரீட் பண்ணுறதுக்கு. ஆன் பண்ணிட்டியா? மகா தான் எனக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கா. நான் இப்போ நோஸில் என்ன ஒட்டியிருக்கேன்னா இது மகா எனக்கு ஒட்டி விட்டு. இது எங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மினிசோவில் நோஸ் ஸ்ட்ரிப் அப்படின்னு. நம்ம மூக்கில் இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, அது எல்லாத்தையும் வந்து இது ரிமூவ் பண்ணிடும். நான் உங்களுக்கு மேலே போனதுக்கப்புறம் அது பேக்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு காணிக்கிறேன். பட் நம்ம லைட்டாக மூக்கை வந்து அந்த தண்ணி பண்ணிவிட்டு இதை ஒட்டிட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை பீல் பண்ண. பீல் பண்ணவா? வந்துருக்கா? எங்கே வந்துருக்கு? நான் வந்திருக்கு வருங்க. குட்டி குட்டி முடி, பரவாயில்லையே. மொதல் வாட்டி நான் யூஸ் பண்ணும்போது நிறைய வந்துச்சு, இந்த வாட்டி அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். பட் நல்ல ஒரு ஐட்டம். ஓகே சார், இப்போ நாங்கள் வந்து அமேசானில் மகிக்கு நிறைய ஆர்டர் பண்ணிருக்கோம். என்ன பர்த்டேக்கு ஆர்டரே இன்னும் பண்ணல. மகியோட பர்த்டே இன்னும் 5 நாளில் இருக்குது. ஆனால் இன்னும் நாங்கள் அதுக்கு எதுக்குமே பிளான் பண்ணவே இல்லை. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அம்மாவுக்கு டயர்டாக இருக்குது. காலையில் எழுத உட்காந்தீங்க அந்த சீஸ் சமோசா இன்னும் எழுதி முடிக்கலை. டைம் ஆல்மோஸ்ட் 2:30 ஆகும். ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுக்காது, தள்ளி போகும். ஸோ 2:30 ஆகும்போது இன்னும் எழுதி முடிக்கலை. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நிமிஷம் ஆகும் அந்த போஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி என்ன பிளான் அப்படிங்கிறத யோசிக்கணும். பட் இப்போவே நான் டயர்ட் ஆயிடுச்சு. நீ மத்தியானம் போய் ஒரு தூக்கம் போடலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நெக்ஸ்ட் டே. நான் வந்து அன்றைக்கி வந்து அதுக்கப்புறம் vlog கண்டினியூ பண்ணல. ஸோ இப்போ நான் வந்து மார்னிங் குட்டீஸ் வந்து ஸ்கூலுக்கு போயாச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டிஷ்வாஷர் வந்து அன்லோட் பண்ண போகிறேன். காலையிலேருந்தே டிஷ்வாஷர் அன்லோட் பண்ணல. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்குள்ளே பாத்திரம்லாம் அப்படியே சிங்கில் வந்து பைல் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டிஷ்வாஷர் போன வாட்டி எனக்கு இந்த டிஷ்வாஷர் அன்லோடிங் யோசிக்கும் போது ஒரே சிரிப்பாக வந்துச்சு. ஏன்னா போன வாட்டி பார்த்திங்கன்னா என்ன நினச்சேன்னு தெரில, டிஷ்வாஷர் அன்லோடிங் இதை நான் வந்து வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அப்போது நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, ஐயோ தலை சுற்றுதுன்னா அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டே இதுலேருந்து பாத்திரத்தை அங்கே அடிக்க வச்சு அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அது நிறைய பேர் வந்து ஐயோ தலை சுற்றுது, இந்த கிளிப்பை இனிமேல் எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போவும் நான் கிட்டத்தட்ட அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்லோவாக தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்.
ஸ்லோவாக நம்ம மூவ் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ எனக்கு வந்து நான் இன்னும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஜஸ்ட் காலையில் வந்து ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இது பண்ண போகிறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால் நம்ம இப்போ அதை செய்யலாம். ஆனால் ஃபஸ்ட்டு சரி, நான் இப்போ வந்து குவிக்காட்டு டிஷ் வாஷர் அன்லோட் பண்ணிவிட்டு அதையும் எல்லாத்தையும் லோட் பண்ணி குவிக்காக ஒரு ஷார்ட் காணிக்கிறேன் உங்களுக்கு. டடா, ஃபுல்லாக க்ளீன் பண்ணி லோட் பண்ணியாச்சு. ஸோ டிஷ் வாஷர் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு வந்து டிஷ் வாஷர் லோட் பண்ணும்போதும் சரி அன்லோட் பண்ணும்போதும் நான் வந்து அப்படி என்ன சொல்கிறதுக்கு எனக்கு அப்படி இது நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி தோணும். ஸோ இங்கே கிச்சனையுமே க்ளீன் பண்ணி தொடச்சாச்சு. ஆக்சுவலி என்ன ஆகிட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சுத்தமாக தயிர் வந்து இல்லை பார்த்துக்கோங்க. அது எப்படி நடந்துச்சுனே தெரியல. பிகாஸ் எங்கள் வீட்டில் எப்போவுமே 2 கண்டெய்னர் நிறைய தயிர் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஊற்ற கூட தயிர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பாலில் காலையிலே வரமிளகாவை வந்து போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸும் ஊற்றி வச்சேன். தயிர் இப்போ உறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து உங்கள் வீட்டில் தயிர் வந்து தீந்துடுச்சு, ஊற்றுறதுக்கு கூட தயிர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி ஏதாவது ட்ரிக் வச்சுருக்கீங்களா? பாலை தயிராக்கிறதுக்கு ஏதாவது ட்ரிக் வச்சுருக்கீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒர்க் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். நான் பாலில் கொஞ்சம் லெமன் ஜூஸும் 2 வரமிளகாவை காம்போடி போட்டு வச்சேன். ஸோ அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம். ஸோ இன்னொன்று எனக்கு வந்து இந்த நியூஸ் வந்து எப்போ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பிகாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் மட்டும் இந்த நியூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். என்னென்னு இப்போது இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து அனுஷாவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அனுஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஆமாம். ஸோ நான் செகண்ட் டைமும் பெரியம்மா ஆக போகிறேன். ஸோ என்கிட்ட வந்து அவள் 5 மந்த்ஸ் அவளுக்கு ஆனதுக்கப்புறம் தான் இந்த நியூஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும், வீடியோ வந்து அப்போ தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்போ வந்து அவள் அனௌன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு. இன்றைக்கி தான் அவள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தா. ஸோ அதனால் எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. லைக் என்னோடய லாஸ்ட்டு தங்கச்சி, கடைசி தங்கச்சி, சின்ன தங்கச்சி, குட்டி தங்கச்சி, அவள் வந்து அவளுக்கு ஒரு பாப்பா வரப்போகுது அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அது சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை. பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு டெலிவரி வந்து அங்கே தான் நடக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்து எனக்கு நினைக்கும் போதே எனக்கு அழுகையாக வருது. ஏன்னா இங்கே அஞ்சனாக்கு நடக்கும்போது இங்கே அஞ்சனாக்கு வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து போய் பிள்ளை கூடயே இருந்தோம். இங்கே அனுஷாவுக்கு தான் எனக்கு எப்படின்னு தெரியல. அம்மா போகிறாங்க. பட் இந்தியாவுக்குள்ளே எங்கே இருந்தால் கூட ஓடிடலாம். பட் இது அமெரிக்கா, நம்ம நினச்சோன்னா போக முடியாது. ஸோ அதுதான் எப்படின்னு தெரியல. பட் இந்த நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. லைக் இது வந்து உங்கள் கூட எப்போ ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட ப்ரேயர்ஸில் வந்து அனுஷா வச்சுக்கோங்க. அவளுக்கு சேஃபாக டெலிவரி நடக்கணும், பேபி ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாமே நீங்கள் வந்து எனக்கு வேண்டி ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அப்படி விலாக் கண்டினியூ பண்ணலாம். விலாகை கண்டினியூ பண்ணலான்னு சொல்கிறத விட இங்கே பாருங்கள் டக்குன்னு அடிச்சிட்ருக்காங்க. நான் வந்து இன்றைக்கி ஆக்சுவலி ஏதாவது ஸ்பெஷல் ரெசிபி வந்து செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் செஞ்சேன். ஆனால் வந்து உங்களுக்கு இதில் வீடியோ எடுக்கல. நான் வந்து இன்ஸ்டாகிராம் ரீலுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். என்ன ரெசிபின்னு நான் சொல்கிறேன். பேனகோட்டா. நான் உங்கள் கூட அந்த ரெசிபி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ சொல்கிறேன், அது எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துடுங்க. நான் இதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஷேர் பண்ண பேனகோட்டா எல்லாம் மறந்துடுங்க. இந்த ரெசிபி ஓ மை காட் அப்படின்னு தான் சொல்லணும். அவ்வளோ பெஸ்ட்டுங்க. நான் உங்களுக்கு இது காணிக்கிறேன். அது ஸோ இந்த நியூஸ் வந்து ஆக்சுவலி அனுஷாவோட அந்த ப்ரெக்னென்சி நியூஸை அவங்க கூட ஷேர் பண்ணும்போது நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் ரெசிபியோடு தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். பட் இன்றைக்கி காலையில் இந்த இதை எடுத்தேன். ஆனால் ரீலுக்கு எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு அதனால் வீடியோ வரல. பட் ஷார்ட்ஸில் வரும். யூடியூப் ஷார்ட்ஸில் வெனிலா பேனகோட்டா ரெசிபி வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் வரும். எனக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூடியூபுக்கும் இந்த மாதிரி எடுக்கணும், ரீலுக்கு இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ ரெண்டுமே செட் பண்ணி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்னால் வந்து மிந்தி மாதிரி விலாகில் வந்து அவ்வளோ ரெசிபி ஷேர் பண்ண முடியல. பட் நான் யூடியூப் ஷார்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இப்போ எது ட்ரெண்டோ அதை பிடிச்சி போகணும். அதனால தான் நான் வந்து இப்போ ரீலு ஷார்ட்ஸில் வந்து ஆக்டிவாக இருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்துடும். நான் வந்து அந்த ரெசிபி உங்களுக்கு காணிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க.
ஸோ ஆக்சுவலி காலையிலே தான் அந்த ஷூட்டு ஃபைனல் ஷாட் எடுத்துகிட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, நம்மளோட பேனகோட்டா. ஸோ இது நான் ஷார்ட்ஸில் வரும், அதுக்கடையில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளோ ஜிக்லியாக இருக்குன்னு. அதுக்கடையில் இந்த ரெசிபி வேணும்னா என்னோடய ப்ளாகில் நான் இந்நேரத்துக்கு அப்டேட் பண்ணியிருப்பேன். பேனகோட்டா, த பெஸ்ட் எவர் பேனகோட்டா. அந்த இது வெஜிடேரியன், ஏன்னா நம்ம ஜெலட்டின் போர்டில் அகர் வச்சாக்கும் பண்ணியிருக்கோம். அதனால என்னால் நம்பவே முடியல. இங்கே மேலே உங்களுக்கு சீட்ஸ் இருக்குது தெரியுமா, அது எல்லாமே வெண்ணிலா பீன் சீட்ஸு. என்னோட பெஸ்ட் குவாலிட்டி வெண்ணிலா வச்சு நான் பண்ணியிருக்கேன். இங்கே சைடில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராபெரி சாஸு. இது வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் மின்ட் வச்சு நான் வந்து ஃபோட்டோக்கு வேண்டி செட் பண்ணியிருக்கேன். இதுதான் ஸ்ட்ராபெரி சாஸ். இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் வேறு லெவலுங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா சம்மர் டைமில் ஸ்ட்ராபெரி கிடைக்கும்போது, இப்போவும் எனக்கு தெரிஞ்சு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன், அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃப்ரோசன் ஸ்ட்ராபெரி கொஞ்சத்தை மிக்சியில் போட்டு கொஞ்சம் ஐசிங் சுகர், லெமன் ஜூஸ் மட்டும் ஊற்றி அரைச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்க. நீங்கள் குக் பண்ண தேவையில்லை, வடிகட்ட தேவையில்லை, அதுவே தன்னால் சிறப்பியாக வந்துடுச்சு. ஸோ அதை நான் சைடில் ஊற்றிருக்கேன். இந்த பேனகோட்டா செட் ஆனது வந்து ஹார்டாகவே செட் ஆகலை. உங்களுக்கு வந்து அந்த ஜிக்லி தெரியுதுல்ல. ஸோ இதோட ரெசிபி லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் அந்த பேனகோட்டா. நான் வந்து அகர் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய ப்ளாகில் ஆனால் ஜெலட்டின் வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ண வெண்ணிலா பீன் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய வெண்ணிலா கலெக்ஷன். ஒரு நிமிஷம் எடுத்துகிட்டு. ஸோ வெண்ணிலா வந்து ஆக்சுவலி குட். நீங்கள் கடையில் வாங்குகிற வெண்ணிலா எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்கள் வந்து நல்ல, அதாவது வெண்ணிலா பீன் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, இல்லாட்டி வெரி குட் குவாலிட்டியில் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து இது ஆஃப்ரிக்கா போயிருக்கும்போது இது வாங்கினேன். இதுதான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணேன். அதில் இருக்கிறது சீட்ஸோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெண்ணிலாஸ் பீன் பேஸ்ட்டு. ஸோ இது நான் அங்கே வாங்கினது, பட் இது நம்ம ஊர்லேயும் இருக்குது. இதுவுமே நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இத்தினூண்டு டப்பா தான், காஸ்ட்லி. மடகாஸ்கர் வெண்ணிலா. இது யார் இப்படி திறந்து வச்ச மூடி தான் இருக்குது. மடகாஸ்கர் வெண்ணிலா பேஸ்ட்டு சீட்ஸோடு இருக்கும். மற்றபடி இது வந்து உங்களுக்கு ரெகுலர் இது வந்து ரெகுலர் கடையில் உள்ள வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட். இது நான் எப்போவா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ஹோம்மேட் வெண்ணிலா பீனில் வந்து வாட்கா இருக்குல்ல, ஓட்கா ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து வெண்ணிலா பவுடர். ஸோ இது வந்து நான் இந்த மிக்ஸு, சாக்லேட் மிக்ஸு, ஹாட் சாக்லேட் மிக்ஸ் அந்த மாதிரி பண்ணும்போது இந்த வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோடய வெண்ணிலா பீன் கலெக்ஷன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூரிடிசல்னு சொல்லுவாங்கள்ல, ஃபினிஷிங் சால்ட் அப்படின்னு. ஏதாவது குக்கீஸ் ஏதாவது பேக் பண்ணுறீங்கன்னா மேலே வந்து இதை நீங்கள் தூவி விடலாம். இது வந்து ஃப்ளேக்கியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக சாக்லேட் சிப் குக்கீஸ்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதோட ரெசிபி லிங்க், பேனகோட்டாவோட ரெசிபி லிங்க் உங்களுக்கு நான் வந்து என்னோடய ப்ளாகில் இருக்குது. ஆக்சுவலி ரெசிபி டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து என்ன மிஸ்டேக் வரும், அதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், எல்லாமே எழுதியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கார்டன் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணுறேன்னு சொன்னேன், பட் ஆக்சுவலி எனக்கு டைமும் இல்லை. இப்போ நான் கொஞ்சம் எனக்கு ஒர்க்குமே கூட்டிடுச்சு. அதனால் இன்றைக்கி நான் ஆனால் உங்களுக்கு ரெசிபி இல்லாமல் விட போகிறதில்ல. உங்களுக்கு நான் இன்றைக்கி வந்து ராகி கேக் ரெசிபி வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது நான் ஆல்ரெடி ரெசிபி சேனலில் பண்ணியிருந்தது. ஸோ அந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெசிபின்னு சொல்லலாம். லைக் பெஸ்ட்டுனா வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக ராகி கேக்குன்னு இருக்கும், ஆனால் அது வந்து நம்ம கோதுமை மாவு எக்ஸ்ட்ரா கோதுமை மாவு அந்த மாதிரி போட்டு தான் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு போட போகிற அந்த ராகி கேக்கு பார்த்திங்கன்னா ஒன்லி ராகி ஃப்ளார், வேறு எதுவுமே கிடையாது. அதனால் அது மட்டும் வச்சு பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த ரெசிபியோடு இன்றைக்கி வீடியோவையும் முடிக்கிறேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிறது ராகி மாவு வச்சு ஒரு சாக்லேட் கேக். நிறைய பேர் மில்லட்டை வச்சு கேக் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இது உங்களுக்கு வேண்டி வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை, அதுக்கப்புறமாட்டு 3/4 கப் ப்ரௌன் சுகர், அதாவது வெல்லம். நான் வந்து பொடிச்ச வெல்லம் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1/2 கப் எண்ணெய். இதை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துருக்கிறதுனால டக்குன்னு ஒரு சுற்றி எடுத்துடலாம். 30 செகண்ட் போல் பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. நல்ல முட்டை, எண்ணெய் எல்லாமே
ஃப்ளஃபி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ இதில் 1/3 கப் வந்து கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பால், இவ்வளோ ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு சுற்றி எடுத்துடலாம் பிளெண்டரில். அவ்வளோதான் நம்மளோட லிக்விட் பேட்டர், அதாவது லிக்விட் இன்க்ரீடியன்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கப் ராகி மாவு ஒரு மிக்சிங் பவுலில் வச்சுருக்கேன், அதில் நம்மளோட பேட்டர் இதை ஊற்றிட்டு நல்ல ஒரு திக்கான பேட்டர் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான் நம்மளோட ராகி கேக் பேட்டர் ரெடி. இதோட ஃபுல் ரிட்டன் ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். என்னோட பிளாக் போஸ்ட்டில் உங்களுக்கு ஃபுல் ரிட்டன் ரெசிபியும் இருக்குது, கிராம் மெஷர்மெண்ட்டோடு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நல்ல பேட்டர் ரெடி ஆனதுக்கப்புறம் அது ஒரு பார்ச்மெண்ட் லைன் பண்ணி வச்சுருக்கிற பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ண பிளெண்டர் வந்து அகாரோ பிளெண்டர், அதுக்கப்புறம் இந்த அவனும் வந்து அகாரோவோட ஓடிஜி அவன். இந்த ரெண்டுத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அவனில் வச்சு பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸில் உங்களுக்கு ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஒரு 10 நிமிஷம் டின்னில் கூல் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஜென்டலாக ரிமூவ் பண்ணிங்கன்னா கேக் அவ்வளவு மாய்ஸ்டாக அவ்வளவு சாஃப்டாக வந்துச்சு. இன்ஃபேக்ட் என்னாலேயே நம்ப முடியல இது ராகி மாவு வச்சு பண்ண கேக்கா அப்படின்னு. ஏன்னா வந்து டெக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சுங்க, ஒரு க்ரம்ஸ் கூட வெளியே விழலை, அவ்வளவு சாஃப்டாக ஃப்ளஃபியாக டெக்ஸ்டரை பாருங்கள், ஒரு ஸ்நாக் கேக் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ராகியை வச்சு பண்ணதுனால ரொம்ப ஹெல்தி. ஓகே, ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அகெயின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணுங்கள்.